ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல என்னன்னா செம்பருத்தி பூ பவுடர் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வந்து சேரும். அதுக்கு நான் எங்க தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுங்க செம்பருத்தி. அதை எடுத்து நான் பறிச்சு இதை காய வச்சு பொடி எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோல போட போறேன். அது நீங்க பொறுமையா பாருங்க. இந்த செம்பருத்தி பவுடர் நிறைய நோய்களுக்கு உதவுங்க. இந்த மாதிரி பூ நிறைய கிடைக்கிற காலத்துல நம்ம நிறைய இந்த மாதிரி பறிச்சு ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல கிடைக்கிறது பறிச்சு நம்ம வச்சுட்டு இது நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டா வருஷம் முழுவதும் கெடாது. இது எல்லா விதமான நோய்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பவுடரு. செம்பருத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒத்தடுக்கு தாங்க ரொம்பவும் ஃபேமஸா இருந்து. இந்த ஒத்தடுக்கு பூ எல்லார் வீட்லயுமே இப்ப எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. தொட்டியில எல்லாருமே வளர்க்குறாங்க. அதே பூஜைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. பூஜைக்கு யூஸ் பண்ணிட்டு அதை நீங்க எடுத்து கிளீன் பண்ணி நல்லா கழுவி காய வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி செம்பருத்தி பூ பவுடர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வருஷம் முழுவதும் கிடையாது. இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுங்க. தலைமுடி பிரச்சனைக்கு தீர்வு, கண் குளிர்ச்சி, கண் பார்வைக்கு, ரத்த குழாயில அடைப்பு, மூச்சு திணறலுக்கு, பால்ல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நல்ல பால்ல போட்டு குடிச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும், கண் பார்வை நல்லா வருங்க. இது செம்பருத்தி பூனுடைய பயன்கள் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இதை பத்தின சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பூ அவ்வளவு நல்லதுங்க. சாமிக்கும் ஒத்தடுக்கு அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ இது. ஒத்த செம்பருத்தி தாங்க அம்மனுக்குலாம் வைப்பாங்க. பூவெல்லாம் நம்ம பறிச்சு எடுத்தாச்சு. இப்ப இந்த பூவை நம்ம நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எப்படி நம்ம இதை பவுடர் செய்யறதுன்றத பார்க்கலாம். கழுவி வச்ச பூவை நான் இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் டவல்ல போட்டு இந்த மாதிரி காய வைக்க போறேங்க. அது சும்மா ஒரு 1 ஹவர்ல நல்லா மொறுன்னு காஞ்சிடுங்க இந்த பூவு. இந்த மாதிரி நம்ம செம்பருத்திக்கு நிறைய கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம கிளீனா கழுவி இந்த மாதிரி காய வச்சு ஒரு பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னா இது நிறைய மல்டி யூஸ் ஆகுங்க. இது நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணலாம். அந்த பூனுடைய பவுடரை அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றது, அது எப்படிலாம் யூஸ் பண்றதுன்றத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வீடியோவை பொறுமையா நீங்க கடைசி வரலையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பூ நம்ம பிச்சு இந்த மாதிரி காய வச்சிடலாம். இந்த காம்பு நீக்கிட்டு இங்க பாருங்க, இந்த பூ இந்த உள்ள இருக்கு இல்லையா, இதையும் இந்த காம்பையும் நீக்கணுங்க. ஒன்லி இதழ்கள் மட்டும்தான் நம்ம போட போறோம். இதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்குதுங்க. இதுல நிறைய சாமிக்கு வச்சுட்டு கூட வீணா போட்டுடுறாங்க. நிறைய பேர் அப்படி போடாதீங்க. சாமிக்கு வச்ச பூ கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வெறும் இதழ்களை மட்டும் நல்லா சுத்தமான தண்ணியில கழுவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில போட்டு யூஸ் பண்ணுங்க. நிறைய யூஸ் ஆகுதுங்க இந்த பவுடரு. நமக்கு நல்லா மொறுன்னு காயணுங்க. இது பூ தானே, இதழ்கள் குயிக்கா காஞ்சிடுங்க. நல்ல வெயில் போட்டீங்கன்னா இந்த மாதிரி குயிக்கா காஞ்சிடும். காஞ்ச பிறகு இந்த பூவை எந்த மாதிரி மெத்தட்ல நம்ம அரைச்சி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா வீடியோல சொல்றேங்க. நீங்க கண்டினியூவா வீடியோவை பாருங்க, மிஸ் பண்ணாம. உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இந்த பூல அவ்வளவு சத்துக்கள் இருக்குதுங்க. செம்பருத்தி பூல நிறைய கண் பார்வை சம்பந்தப்பட்டது, முடிக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே தேவையான சத்துக்கள்லாம் இந்த செம்பருத்தில இருக்கு. வெறுமனே நம்ம இதை பூஜைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு டீல போட்டு குடிக்கலாம், காப்பில போட்டு குடிக்கலாம். அந்த பவுடரை குழந்தைங்களுக்கு பால்ல கலக்கி கொடுக்கலாம். நிறைய பேருக்கு கண் பார்வை கோளாறு இருக்கு இல்லைங்களா, மாலை கண் நோய், கண் பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வைலாம் சொல்லுவாங்க டாக்டருங்க. அதுக்கெல்லாம் நம்ம கண்ட மாத்திரை மருந்துலாம் சாப்பிட்டு அதனால ஒரு சைடு எஃபெக்ட்லாம் வரும். அது எதுவுமே வராம இயற்கையா கடவுளுக்கு கொடுத்து நம்ம கிஃப்ட்டுங்க இது. அதுவும் ஒத்தடுக்கு செம்பருத்தின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம். இது பாருங்க, இந்த மாதிரி நான் பிரிச்சு வெறும் இதழ்கள் மட்டும் நல்லா காய வச்சிருக்கேன். இந்த மாதிரி இது இன்னைக்கு ஃபுல்லா காயட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. காய வச்சு நம்ம எடுக்கும்போது என்ன மெத்தடுன்னா, பதம்னா நம்ம கையில இந்த பூ எடுத்தோன்னா அப்படி ஒரு மொறுன்னு ஒரு சத்தம் வரும், நல்ல காஞ்சி சத்தம். அந்த மாதிரி இருக்கும்போது தாங்க நம்ம இதை எடுத்து நம்ம பவுடர் பண்ண போறோம். இது இன்னைக்கு ஃபுல்லா காயட்டுங்க. எங்க தோட்டத்திலேயே இருக்கிற செம்பருத்தி மரத்துல இருந்து நான் செம்பருத்தி பறிக்கிறது எப்படி, அந்த பறிச்ச பூவை எந்த மெத்தட்ல என்னெல்லாம் நீக்கிட்டு எந்த மாதிரி கழுவி காய வைக்கிறதுன்றத நீங்க பாத்திருப்பீங்க. அந்த காஞ்சது இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான். செம்பருத்திய நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா இது நல்லா நம்ம காய வச்சு இங்க பாருங்க எப்படி சத்தம் வருது பாருங்க. இப்படி நம்ம கையிலே அழுத்தணும்னா
இந்த மாதிரி பொடி ஆகணுங்க. இந்த மாதிரி பொடி ஆகிற டைம்ல தான் நம்ம எடுக்கணும் இந்த பூவை. இப்போ நம்ம இந்த பூவை வந்து நல்லா காஞ்சாச்சுன்னு தெரிஞ்சுட்டிங்களா? இப்போ நம்ம இந்த பூவை இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். இந்த பவுடர் பண்ணிட்டு இந்த பவுடர் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு என்னென்ன நோய்களாக இது ஒரு நல்ல மருந்தாக நமக்கு யூஸ் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. முதல்ல நம்ம இந்த பூவை பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் நல்லா காய வச்சு எடுத்த செம்பருத்தி பூவை இந்த மாதிரி ஒரு ஜார்ல மிக்சர் ஜார்ல போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சிக்கணுங்க. பாருங்க, பவுடர் இந்த மெத்தட்ல அரைக்கணுங்க. நல்லா நைஸா இருக்கணுங்க பவுடரு. நம்மளுக்கு பவுடர்னா நல்லா தெரியும், ரொம்ப நைஸா இருக்கணும். அது இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு இந்த பவுடர் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட்ல யூஸ் பண்ணலான்றத உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க. மறக்காம இந்த மாதிரி பூ இருந்ததுன்னா நீங்க வேஸ்டே பண்ணாதீங்க. இனிமேல் ரொம்பவும் யூஸ் பண்ண கடைங்களெல்லாம் நாட்டு மருந்து கடையெல்லாம் போய் கேட்டிங்கன்னா இதனோட விலை ரொம்ப ரொம்ப அதிகங்க. நாங்களே எங்களுக்கே தெரியாம நிறைய முறை நாங்கள் இந்த மாதிரி பவுடர் நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணோம். அது எப்படி செய்யறதுன்றது எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் தெரிஞ்சுட்டு எங்கள் வீட்டு தோட்டத்திலே இருக்கிற பூவை இந்த மாதிரி பதமாக நாங்கள் காய வச்சு க்ளீன் பண்ணி காய வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டு நாங்கள் நிறைய இதுக்கு பல விதத்துக்கு யூஸ் ஆகுதுங்க. இது நான் எந்தெந்த மெத்தட்லலாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பவுடர், நைஸ் பவுடர் இருந்து பாருங்க, கையில் எடுத்து நம்மளுக்கு வெண்ணெய் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாருங்க, இந்த மெத்தட்ல இருக்கணுங்க. இது பாருங்க, இந்த மெத்தட்ல இருக்கணும் பவுடர். இந்த மெத்தட்ல நீங்க அரைச்சி வச்சுட்டு நல்ல ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பால்ல சும்மா 1/4 டீஸ்பூன் போதுங்க. பாருங்க, இந்த அளவு நல்லா வெது வெதுப்பா ஒரு டம்ளர் பால் எடுத்துன்னு இந்த அளவுக்கு நீங்க பவுடர் போட்டு நீங்க பனவெல்லமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ ஒயிட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. பனவெல்லம் அப்படிலாம் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா வெது வெதுப்பான பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை குறைபாடு நீக்கும். அதோட கூட மாலை கண் நோய் இருக்கிறவங்க, கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தாங்க இந்த பவுடர். அதே மாதிரி தேனில் கலந்து நீங்கள் தேன்லேயே அதே மாதிரி தான் வீக்லி ஒன்ஸ் குடிச்சா கூட போதுங்க. டெய்லி குடிக்கணுன்றது அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, தேனில் நல்லா ஒரு ஸ்பூன் தேனில் இந்த மாதிரி பவுடர் எடுத்து நல்லா நீங்கள் கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் நாக்கில் தடையினா இனிப்பாக இருக்குங்க. பூ வந்து இனிப்பாக இருக்கும். இதனுடைய தன்மை இனிப்பு தன்மை தான். நீங்கள் தேனில் கலந்தும் கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ண சொல்கிறேன் பாருங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து முடி வளர பிரச்சனை தான். அது பெண் குழந்தைங்களுக்கு முடியலன்றன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நீங்கள் கண்ட ஷாம்புங்கெல்லாம் போடுறதை விட இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் நல்லா முடிக்கு ஏற்ற அளவுக்கு, முடி நிறையா இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் அடிச்சதை எடுத்துட்டு லேசாக வெந்நீரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்து ஷாம்பு நம்ம எப்படி கரைச்சிக்குமோ அதே மெத்தடில் இந்த பவுடரை போட்டு நல்லா கரைச்சிட்டு நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா வேற எதுவும் போடக்கூடாதுங்க. இந்த பவுடர்ல நிறைய நுரை வரும். இதுவே நிறைய ஷாம்பு மாதிரி நல்லா நுரையா வருங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் வெது வெதுப்பான தண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி உதுறது நிற்கும். முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். முடி கரு நல்லா நீளமாக வளருங்க. நம்ம கண்ட பவுடரு, ஷாம்புங்க, எண்ணெய்ங்கெல்லாம் தேய்க்கிறதோடு நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி பூவை வச்சு நீங்கள் இயற்கையாக செஞ்சீங்களாவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஷாம்பாவும் இது யூஸ் பண்ணலாம். ஷாம்பே இப்போ செம்பருத்தியில் தாங்க நிறைய ஷாம்புங்க சோப்புங்கெல்லாம் தயார் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாமே தெரியும். அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கலக்குறாங்க. நம்ம கெமிக்கல்லாம் கலக்காமையே இந்த மாதிரி ஒரு பவுடர் நம்ம யூஸ்ஃபுல்லாக வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது நிறையத்துக்கு யூஸ் பண்ணலாங்க. நம்ம உள்ளுக்கும் யூஸ் பண்ணலாம், வெளியவும் யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பூவை பறித்து அதை காய வச்சு பவுடர் பண்ணி அதை எந்த மெத்தடில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி உங்களுக்கு நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன். மறக்காமல் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.